தேனு, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐ லவ். எப்படி சொல்லலாம்? ஆ, அப், தேனு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன்னை யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் அகிலா பேசுறேங்க. அகிலாவா? ஏய், இது யார் நம்பரு? என் ஃப்ரெண்டு நம்பர். ஏன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா ஏன் எடுக்க மாட்டேங்கிறிய? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஏன் இப்படி பண்றிய? நான் இங்க பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? கண்மணிக்கு உடம்பு சரியில்லைங்க. கண்மணிக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் ஏதேதோ சொல்றாங்க, என்னென்னமோ டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீரியஸ் ஆகுற அளவுக்கு என்னாச்சு? இருமல் வந்துச்சு, நிக்கவே இல்ல. அப்புறம் ஜுரம் நெருப்பா கொதிச்சுது. 104 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம இருந்திருந்தா ஃபிக்ஸ் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. கண்மணிக்கு ஏதாவது ஆயிட்டா? ஏய் அகிலா, அப்படிலாம் சொல்லாத. கண்மணிக்கு எதுவும் ஆகாது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நீங்க அதை பார்க்கலையா? இல்ல, நான் பார்க்கல. அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்களுக்குன்னு யாருங்க இருக்கா? எனக்கு யார்கிட்ட உதவி கேக்குறதுன்னு கூட தெரியல. தயவு செஞ்சு வாங்க, இல்லனா நான் டென்ஷன்ல செத்துருவேன் போல இருக்கு. ஏய், ஏன் அப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. உங்களை தொல்லை பண்றேன்னு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. கொஞ்சம் நீங்க வரையலாம். ஏய், சரி இரு, வரேன். நான் வந்துருவேன், சரியா? நீ பயப்படாத. கண்மணிக்கு எதுவுமே ஆகாது, சரியா? நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். நான் வந்துட்டு கால் பண்றேன். சரிங்க, சரி. தேனு, அழாதம்மா. அவன் தான் போயிருக்கான்ல, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவான். பாத்தியலாமாச்சி, அவங்க மருமகள் எப்படி கொஞ்சம் கொலாவுறாங்கன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ பாரு நான் எப்படி கொஞ்சறேன்னு. அழாத. சக்தி, அத்தை, வர வர உன் போக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்னாச்சு அத்தை? என்ன அப்படியே மருமகளை உள்ளங்கையில வச்சு தாங்குற? என்ன அர்த்தம்? பாவம் சின்னஞ்சிருசுங்க, அவங்களுக்கும் ஏமாற்றமா இருக்கும்ல. நாம தானே ஆறுதலா இருக்கணும். ஓ, ஆறுதலா இருக்கியளோ? ரொம்ப நல்லா இருக்கே. நானே மனோவோட வேலை எரிஞ்சு கொள்ளிக்கட்டையா போயிடுச்சேன்னு கொதிச்சு போயிருக்கேன். நீ இவளுக்கு ஆறுதல் சொல்றியோ? ஆறுதல் எல்லா தப்பும் இவ கொண்டு வந்ததானே. அந்த பலனை இவ அனுபவிக்கிறா. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, தேனு சங்கடப்படுவா. இவ சங்கடப்படக்கூடாது, அப்போ நான் சங்கடப்படலாமா?
என் பேர வாழ்க்கை சூனியமா போயிடுச்சேன்னு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அழாதே அம்மாச்சி, அழாதே என் பாட்டி. நான் என்ன பாட்டி செஞ்சேன்? நீ ஒண்ணு செய்யலத்தா, நீ ஒண்ணுமே செய்யல. மினிக்கிட்டு வந்து நின்ன ஆம்பிடுதே. அத பார்த்து நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம். நானும் பேச வேண்டான்னு பார்த்தேன் தேவி. என்ன இவளுங்க கெட்டவன் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். என் மனசுல பட்டதை நான் சொல்லதான் செய்வேன். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து என் மனசு படுற பாடு எனக்கு தானே தெரியும். அந்த குடோன் தீ பிடிச்சதுக்கு இவ என்ன பண்ணுவாத்த? இவ ஒண்ணும் பண்ணல. நீ ஏன் அழற? உன்னை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு நாங்க தான் அழறோம். ஐயோ கடவுளே, இன்னும் எம்பிட்டு கண்ணீரை வடிக்கணுமோ தெரியலையே. அத்தை, நீ சும்மா இரு சக்தி. பேர்ல மட்டும்தான் தேனு. பிறந்த நேரம் விஷமா இருந்திருக்கும் போல. நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதே. இந்த வீட்டுக்கு என்னதான் கெடுதல் வந்தாலும் அது எனக்கு வரட்டும். அது யாரையும் பாதிச்சிடக்கூடாது. எனக்கு பெருக்கிற கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதே. என்ன அம்மாச்சி? வெளியில போயிருக்கிற மனம் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். இவ ராசி அவன் தலையில வெடிச்சிடக்கூடாது. இவளை பிடிச்ச தரித்திரம் அவனை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? பயத்துல சொல்றேன் சக்தி. இவளால இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போதோ. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ அம்மாச்சி, நீங்க வாங்க, உங்க ரூமுக்கு போலாம். வாங்க போங்க போங்க அம்மாச்சி, போங்க. தேனு, ஐயோ தேனு. இல்லமாங்க, என்ன பண்றதுனே தெரியலடி. பார்க்கலாம். ஏய், என் போனை குடுறா. போனை திருடுறியா நீ? டேய், என் போனை குடுறா. குடு. டேய் மாப்ள அவன் நட்றா. டேய் உட்கார. டேய் உட்கார. உட்கார. டேய், உங்களை தாண்டா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா கிட்ட நகை திருடினது நீங்க தானே? சொல்லுங்கடா. ஆமா, நாங்க தான்